யோவான் 19:26-27 அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருப்பீங்களா? ஆமென். சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லிக்கிறேன். சந்தோஷமா இருங்க. இயேசு சிலுவையில் மொழிந்த 7வது வார்த்தையில 3வது வசனத்தை தியானிக்கிறதுக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்ற தமக்கு அன்பான சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். கண்களை முடிச்சு. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, உங்கள் வேதத்தை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, உங்கள் வேதத்தில் உள்ள ரகசியங்களை காண எங்கள் கண்களை திறந்துள்ளோம். ஆமென். இந்த 3வது வசனத்துல கூட நம்ம தியானிக்கும் போது இந்த இடத்துல இந்த 2 வசனத்திலிருந்து ஒரு முக்கியமான 3 காரியங்களை குறித்து நம்ம இந்த நேரத்திலும் கூட தியானிக்க இருக்கிறோம். முதலாவது காரியம் அன்பு. அந்த 1வது வசனத்துல இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு என்று இந்த வார்த்தை வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அன்பாய் இருந்த சீஷன் அப்படிங்கிற போது நம்ம யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, யோவான். அவனுடைய இயேசுவோட இந்த 12 சீஷர்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் யோவான் மாத்திரம்தான் தேவனுக்கு மிகவும் நெருக்கமாய் அன்பா இருந்தான். ஏசப்பா எங்கெல்லாம் போறாரோ அவர் பின்னாடி இருப்பான். அவர் என்னெல்லாம் சொல்றாரோ எல்லாத்தையும் செய்கிற ஒரு அன்பான சீஷனா காணப்பட்டான். அதை நம்ம பார்க்கலாம். யோவான் அதிகாரம் 13:23 வசனத்தில் நம்ம பார்க்கலாம். இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். அதாவது இயேசு அந்த கம்யூனியன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சீஷர்கள் மத்தியில் அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஜீசஸ் சொல்வாரு, என்னை காட்டி கொடுக்குற ஒருத்தங்க இருக்கிறான் அப்படிங்கும்போது அந்த யோவான் மற்றும் அவர் பக்கத்தில் அருகில் அவருடைய மார்பில் சாய்ந்து அன்பாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவனா இருந்தான். அதாவது தேவனிடத்துல யார் அதிகமாக அன்பா இருக்கிறாங்களோ, நம்மளுடைய உலகப்புறமான காரியங்களா இருக்கட்டும், குடும்பத்துல இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ள அதிகமாக அன்பா இருக்கிறவர்கள் மட்டும்தான் மிக நெருக்கமா இருக்கிறவர்களா இருப்பார்கள். அந்த அன்பு வெளிப்படும் போதுதான் அந்த நெருக்கம் அதிகமாக இருக்கும். அதே போலதான் இயேசுவின் இடத்துல யோவான்கிற ஸ்தானகன் என்ன பண்றான், யோவான்கிற சீடன் அதிக அன்புள்ளவனாக இருந்தான். அந்த அன்பை அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அன்புள்ளவர்களாக இருக்கணும். நம்மளுடைய குடும்பமாக இருக்கட்டும், நம்மளுடைய வேலை செய்கிற ஸ்தலமாக இருக்கட்டும், நம்மளுடைய நண்பர்கள் மத்தியிலும் கூட நம்ம அதிகமாக அன்பு செலுத்துகிறவர்களாக காணப்படணும். அதே போல இயேசு சிலுவையில் அறைவதற்கு முன்னாடி வரைக்கும் எல்லா சீஷர்களும் அவரோட கூட இருந்தாங்க. இயேசுவை எப்போ கைது செய்தாங்களோ அவரோட இருந்த 12 சீஷர்களும் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அதே போலதான் யோவானும் 12 சீஷர்கள் ஒருவனாக இருக்கும்போது அவனும் ஓடி போயிட்டான். அந்த வசனத்தையும் கூட நம்ம பார்க்கலாம். மத்தேயு 26வது அதிகாரம் 56 யாராவது ஒரு வாசிக்கலாம். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில காரியங்கள்ல நம்மளுக்கு பிரச்சனை வரலாம், துன்பம் வரலாம், துயரம் வரலாம். இக்கட்டான சூழ்நிலையில மத்தியிலும் நம்ம தேவனை விட்டு பிரிந்து தூரமாய் போகிறவர்களா இருக்கிறோம். ஆனா எப்போ நம்மளுடைய அன்பு உண்மையான அன்பா, தேவனிடத்தில் நம்ம உண்மையான அன்பா இருக்கும்போது மீண்டும் அந்த தேவனை நோக்கி நம்ம வரும்போது அவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். அதே போலதான் கைது பண்ணும்போது யோவான்
ஓடிட்டான், மற்ற சீசர்களோட இவனும் ஓடிட்டான். ஆனால் அவன் ஓடினதுக்கப்புறம் தேவனோடு இந்த அன்பை அவன் நினைத்து பார்த்து மறுபடியுமாக அந்த சிலுவை பாதையில் அவரோடு நடந்து சிலுவையில் அறையும் போது அவர் சிலுவையில் அறையும் போது அவனும் அவனுடைய யோவானும் அவனுடைய இயேசுவோட தாயாரோடு கூட இருந்து அவனும் அந்த இடத்துல நிற்கிறான். மற்ற சீஷர்கள் எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. ஏன்னா நானும் அந்த இயேசுவோட இருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவனையும் யாரும் அடிச்சிருவாங்களோ, தண்டிச்சிருவாங்களோ, சிலுவையில் அரைஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்தோட எல்லா சீஷர்களும் ஓடிட்டாங்க. ஆனால் உண்மையான அன்பு அவனிடத்துல இருக்கும்போது அவன் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறான். அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகள் வரலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம தேவனுடைய சமூகத்தில் வரும்போது, நம்ம தேவனை உண்மையாக நேசிக்கும் போது எப்போதுமே அவருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இரண்டாவது காரியம் பொறுப்பு. அன்பாக இந்த சீஷனை கண்டு தன்னுடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். யார்கிட்ட? யோவான்கிட்ட. தாயிட்ட சொல்றாரு அதோ உன் தாய். யார்கிட்ட? யோவானை பார்த்து சொல்றாரு. யோவான்கிட்ட என்ன சொல்றாரு? அதோ உன் தாய் என்று சொல்கிறார். அதோ உன் மகன் என்றார். அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியங்கள்ல நம்ம வந்து தூரமா இருக்கும்போது தேவனுடைய சத்தத்தை கேட்காதவர்களா இருக்கிறோம். அதே இது நம்ம தேவனுடைய சமூகத்திலையும் அவருடைய சிலுவை அண்டையில வரும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை நமக்கு கேட்கும். அந்த வார்த்தையை நமக்கு கேட்கும்போது அவர் நமக்கென்று வைத்திருக்கிற பல பொறுப்புகளை நமக்கென்று வைத்திருக்கிறார். அந்த பொறுப்புகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நாம் அவருடைய சமூகத்திலையும் அவருடைய சிலுவை அண்டையிலையும் நிற்கிறவர்களா இருக்க வேண்டும். அதே போல தேவன் இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கெல்லாம் ஒரு கட்டளையை நம்ம வந்து கொடுத்துருக்காரு. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல முதல் வசனமே என்ன சொல்கிறதுனா, உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அந்த வசனத்தை மறுபடியும் முழுமையா வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில உலகப்பிரமான காரியங்கள்ல நம்ம வந்து எப்பவுமே தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஆயுஷா இருக்கட்டும், அதை நீடித்திருக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அதே போலதான் தேவனும் உலகப்பிரமான காரியங்கள உலகத்துல வரும்போது அவருக்கென்று நியமிக்கப்பட்ட தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுகிறவராக இருக்கலாம். அவருடைய வாழ்க்கையை 30 வருஷமா அவருடைய வாழ்க்கையை அம்மா அப்பாவோட நேரத்தை செலவழித்திருந்தாலும் கடைசி நேரத்துல அவர் விட்டு போகும்போது அவருக்கென்று ஒரு பொறுப்பை, அவரை பாதுகாப்பதற்கென்று ஒரு பொறுப்பை வந்து என்ன பண்றாருன்னா யோவானுடைய கரத்துல கொடுக்கிறார். அப்பொழுது அவருடைய தாயை எவ்வளவாய் கனம் பண்ணுகிறார் என்கிறதை நம்ம அங்க பார்க்க முடிகிறது. அதே போல நம்மளுடைய உலக பிரகார காரியங்களிலும் நம்ம ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம், நமக்குன்ற ஒரு குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய தாயை தகப்பனையும் நம்ம கனம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோமா என்று யோசிக்க வேண்டும். அதே போல உலகத்துல வேதத்துல இன்னொரு இதையும் நம்ம பார்க்கலாம். சாமுவேல் வந்து ஏலி வந்து சாமுவேலோட அதனால் வந்து சாமுவேல் வந்து ஏலிட்ட கொடுத்துருவாங்க. சாமுவேல் வந்து அவனுடைய ஆசாரிய என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா ஏலியுடைய குமாரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடியே அநேக பாவங்களை செய்வாங்க. அப்போ தேவன் கோபமாகி அவங்களுக்கு ஏலிக்கு ஒரு சாபத்தை விடுகிறார். என்ன விடுகிறாருன்னா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 31வது வசனம். உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் பயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய பயத்தையும் நான் தரித்து போடுவேன். அதாவது நம்மளுடைய வீட்டில் ஒரு வயதானவர்கள், நம்மளுடைய பெற்றோராக இருக்கட்டும், நம்முடைய தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், அவங்களாம் நம்ம வீட்டில் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அவர்களிடத்துல இருந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஞானமான வார்த்தைகள் கிடைக்கலாம், அவருடைய வழி நடத்துதல் இருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறோம்னா, அவர்களுடைய தாயை தகப்பனையும் கனம் பண்ணாமல் அவர்களை பார்க்காம நம்ம வந்து தள்ளி வைத்து விடுகிறோம். அவங்கள வந்து அநாத ஆசிரமத்திலேயோ அதுலேயும் இல்லை. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு காரியங்களையும் செய்யாதபடி அவர்களை நம்ம குடும்பத்தோட நம்மளோட சேர்த்து நம்ம வைக்கும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே போலதான் தேவன்
அந்த பொறுப்பை வந்து யார்கிட்ட கொடுக்குறாருன்னா யோவான்கிட்ட கொடுக்குறாரு. நம்ம எப்போ தேவனிடத்தில் அன்பு அதிகமாக அவருடைய சமூகத்திலே சிலுவைண்டையில் வரும்போது நமக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுக்குறார். குடும்பமாக இருக்கட்டும், வேலை செய்கிற ஸ்தலமாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவருடைய சமூகத்தில் நீங்கள் நிற்கும்போது நமக்குன்னு ஒரு பொறுப்புகளை வைத்திருக்கிறார். அந்த பொறுப்புகளை நமக்கு வைக்கும்போது நம்ம அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் நம்ம ஒரு பிள்ளைகளாக வாழ்வோம். மூன்றாவது பராமரிப்பு. பராமரிப்பு அப்படிங்கும்போது அதே வசனத்தில் கடைசியாக யோவானை பார்த்து சொல்லுவார், மரியாதை பார்த்து சொல்லுவார், இதோ ஒரு தாய் என்று. யோவானை பார்த்து சொல்கிறாரு, இதோ ஒரு தாய். அந்த இடத்துல மரியாள், நீங்கள் வேதத்தை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா சிலுவை அவருடைய ஊழிய பாதைகளுக்கு அப்புறம், ஊழியம் எப்போ தொடங்கினாரோ அதுக்கப்புறம் வேதத்தில் மரியாதை குறித்து மட்டும்தான் நம்ம வாசிக்கிறோமே தவிர அவருடைய கணவர் அதாவது யோசேப்பை குறித்து அந்த வேதத்தில் எந்த இடத்துலையும் பார்க்கவே முடியாது. அப்படிங்கும்போது அவர் தனியாக இருந்தார். மரியாதை வந்து அவருடைய மற்ற பிள்ளைகளோடும் அவள் வந்து தனியாக தான் இருந்தாள். ஆனால் அவளுக்கென்று ஒரு பராமரிப்பை தேவன் வந்து ஏற்படுத்துகிறார். எப்போ யோவான் ஸ்தானத்திட்ட அந்த பொறுப்பை கொடுத்து அவரை பராமரிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக. மரியாதை வந்து வாலிப கன்னியாக இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை அவளுக்கு கிடைக்கிறது. அந்த வார்த்தையை அவள் பெற்றுக்கொண்டு அவள் கீழ்ப்படுதலாக இருந்தாள். அப்படி கீழ்ப்படிதலாக இருந்து அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவளுக்கென்று அவருடைய வார்த்தைக்கென்று அவர் வாழ்ந்து கடைசி காலகட்டத்திலையும் கூட தேவன் அவளை பராமரிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார். அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கிற வார்த்தையாக இருக்கட்டும், நம்மளுடைய எல்லாமே கடவுளுக்கு கீழ்ப்படிதலாக இருக்கும்போது நமக்கென்று ஒரு பாதுகாப்பு, நமக்கென்று ஒரு பராமரிப்பை தேவன் இது பண்ணிக்கிறார். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அவர் நம்மளை காக்கிறவராக இருக்கிறார், அவர் நம்மளை பாதுகாக்கிற வல்லவராக இருக்கிறார் என்கிற ஒரு இது. அதே போல நீதிமொழிகள் 23:22 வசனத்தை நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 23:22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிவிடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாது. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், எல்லாரையும் நம்ம அவங்க வயதானதுக்கு அப்புறம் அவங்களை வந்து அசட்டை பண்ணாதபடி அவர்களோட அன்போடு இருந்து அவர்களை பராமரிக்கிறவர்களாக நம்ம வாழ வேண்டும். அதே போல 1 தீமோத்தேயு 5:8 வசனத்திலையும் இதை குறித்து இருக்கிறது. 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிவிசுவாகியானவனும் கெட்டவனுமாய் இருப்பான். அவன் நாம இந்த மூன்றாவது காரியத்தை பராமரிப்புங்கும் போது நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவர்களே நம்ம பராமரிக்கிறவர்களாக, அவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த மூன்றாவது வார்த்தை மூலமாக முதல் 3 காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். ஒன்று, அன்பாக இருக்கிறவர்களாய், தேவனுடைய சமூகத்தில் எப்போதும் நம்ம அன்பாக இருக்கணும், அவரை நேசிக்கிறவர்களாக இருக்கணும், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் நேசிக்கிற ஒரு பக்குவத்தை நமக்கு இது பண்ணணும். அதே போல பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்தை வழிநடத்துவதாக இருக்கட்டும், தேவன் நமக்கென்று கொடுத்த பொறுப்புகளை சரியாக செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே போல 3வது காரியம் பராமரிக்கிறவர்களாக இருக்கிறோம். குடும்பமாக இருக்கட்டும், நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் கூட பொறுப்போடு பராமரித்து அவர்களை ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும் என்பதை இந்த 3வது வார்த்தை மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆமென்.